பிரைஸ் அலாட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 137 சங்கீதம் 5-6 வசனங்கள். Psalms 137 verses 5 and 6. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயத்த நாள். கடந்த 5 நாட்களாக தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நம்மை தாங்கி சுமந்து நமக்கு ஏற்ற வார்த்தைகளை ஒரு நாளும் கொடுத்து நடத்தி இருக்கிறது. கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் ஆயத்தமாவோம். தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து கூடி ஒரு ஐக்கியத்திலே நம்மை வைத்திருக்கிறோம். இந்த பகுதி சொல்லுகிறது, எருசலேமை நாம் நினைக்க வேண்டும். எருசலேம் என்றால் தேவனுடைய சபை, தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இதை நாம் மறக்கக்கூடாது. ஏன்? நாம் நினைக்கும் போது 2 அவயவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வலது கை, ரைட் ஹேண்ட். இரண்டாவது நம்முடைய நாக்கு. இந்த 2மே இந்த உலகத்தில் நாம் தேவனால் கிருபையினால் நன்றாக வாழ மிகவும் முக்கியம். வலது கை என்பது நாம் எடுத்து செய்கிற கிரியைகள். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்போது இந்த வலதுகையில் தான் வாங்குகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வலதுகையில் தீர்க்காயுசும் செல்வமும் இருக்கிறதாம். அந்த வலதுகையிலிருந்து நம்ம வலதுகை கொடுக்குறார். உங்களுக்கு வேண்டிய நல்ல ஆயுசுனால் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான செல்வம், பொருட்கள், பணம் இந்த வலதுகை தான். நீங்கள் செய்கிற தொழில் இந்த வலதுகை தான். 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்கிறீர்களே, இந்த வலதுகைக்கு பலனை கொடுத்து இதில் வர்றதை ஆசீர்வதித்து அதை பெருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு 7வது நாள் இருக்கிறதல்லவா, வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த தான் உங்களுக்கு மற்ற 6 நாளுக்கு பலன் தருது. அதை மறந்துடவே கூடாது. அந்த நாள் தேவனுடைய நாள். வலதுகைக்கு பலன் உங்கள் ஞானம் அல்ல, நீங்கள் பார்க்குற நபர்கள் அல்ல, உங்களுக்கு கிடைத்த செல்வங்கள் அல்ல, இவைகள் எல்லாவற்றுக்கும் பலன் தருகிறது தேவ சமூகத்தில். எருசலேமில் நாம் கூடி வந்து அவரை முக்கியமாக நினைக்கிறோம்ல. இந்த பகுதி சொல்லுது, உங்களுடைய எல்லா மகிழ்ச்சியின் நாளை பார்க்கிலும் மேன்மையான நாள். அந்த நாளில் சலங்கு, ஜனங்களை விசாரிக்கிறது, ஜனங்கள்கிட்ட போய் பார்க்குறது, ஃபங்க்ஷன்ஸு, பார்ட்டி எதுவுமே இல்லாமல் வைத்து கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்துக்கு வந்து வலது கையை பலப்படுத்துங்க. 2வது ஒரு அவயம் சொல்லப்படுது, நம்முடைய நாக்கு. எந்த காரியத்தை நம்ம இந்த உலகத்தில் செய்தாலும் நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, அதில் பேசணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்கள் நாவில் ஜீவன் உண்டு. நீங்கள் பேசுகிற 2 வார்த்தையில் ஒருத்தர் ஆர்டர் கொடுக்கணும். நீங்கள் பேசுகிற 2 வார்த்தையில் ஒருத்தர் உங்களுக்கு வேலை கொடுக்கணும். உங்கள் கம்பெனியில் நீங்கள் போகிற வர்ற இடத்துல நீங்கள் பேசுகிற வார்த்தைகளினால ஜனங்கள் உங்கள் மீது பிரியமாகணும். மனுஷர் தயவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு உங்கள் நாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நாவு எங்கே பலப்படும்? வேதம் சொல்லுகிறது, அது பலப்படுகிற இடம் எருசலேம், தேவனுடைய ஆலயம். அப்போ தேவன் உங்களோடு தங்கியிருந்து உங்கள் துதி, உங்கள் ஸ்தோத்திரம், உங்கள் ஜெபம், வாயினால் கர்த்தரை புகழ்கிறது, இதெல்லாம் தேவ சபையில் அது நடக்கும்போது இந்த நாவிலே கர்த்தர் பலன் உண்டு பண்ணி பாருங்கள். பகைஞர் பழிகாரனை கர்த்தர் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயில், நாவில் பலன் உண்டு பண்ணுறாராம். ஆம், உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்கள், சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட உங்கள் நாவில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆகவே உங்கள் வலதுகை, உங்கள் நாவு பலப்படுவதற்கு எருசலேமுக்கு வாருங்கள், ஆயத்தப்படுங்கள், குடும்பமாய் வாருங்கள். அந்த நாள் முழுவதையும் தேவ சமூகத்தில் செலவிடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாய் வைப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வலதுகையும் எங்கள் நாவும் பலப்படுவதாக. அநேகருக்கு இந்த 2 அவயவங்களும்
இந்த நாட்களிலே செயலிழந்து போயிருக்கிறது ஆண்டவரே. கைகளின் கிரியைகள் உறுதிப்படவில்லை, நாவுகளிலே ஜெயமில்லை, அவள் எடுக்கிற காரியங்கள் தோல்வியாக இருந்தால் இந்த நாளிலே இந்த சத்தியம் அவளை உருவாக்கட்டும். இந்த ரேமா அவளை உருவாக்கட்டும். அவருடைய ஆலயத்தை நோக்கி அவருடைய கால்கள் கைகள் விரைந்து வரட்டும். நேரப்பட வேளையிலே கடந்து வரட்டும். தேவ சமூகத்திலே தங்களை அவர்கள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளட்டும். வலதுகையும் நாவும் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். எருசலேமை முக்கியமான மகிழ்ச்சியிலும் முக்கியமான நாளிலும் மேன்மையாய் இவர்கள் எண்ணட்டும். எருசலேம் இவர்கள் ஞாபகத்திலே வரக்கடவுது. எருசலேம் இவர்களோடு கூட தங்கியிருப்பதாக கர்த்தரதை இந்த நாளிலே ஆயத்தத்தின் நாளிலே கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.